ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. இன்னைக்கு மாற்றம் டெஸ்ட்டுக்கான அடுத்த டெஸ்ட் 17வது டெஸ்ட். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து நீங்க அதிகமாக ரிவிஷன் டெஸ்ட்டோ அப்படி இல்லைன்னா வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து நீங்க படிக்க வேண்டியது இதுக்கு முன்னாடி வச்ச மாற்றம் டெஸ்டோடைய கேள்வி இருக்கு பாருங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்தா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேள்வி, ஒரு 100 கேள்வி ரிவிஷன் டெஸ்ட் இருக்குன்னா அதுல மேக்ஸிமம் ஒரு 80 கேள்விஸ் வந்து எதுதான் இருக்கும்னா நீங்க ஆல்ரெடி இருந்த அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மாற்றம் டெஸ்ட் தான் இருக்கும். சரிங்களா, அதாவது ரிவிஷன் டெஸ்ட்ங்கிறது வந்து இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சீங்கறத தெரியுதுக்காக இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு 17வது டெஸ்ட் யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன், அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய தமிழ்நாட்டுடைய சமூக அரசியலுடைய வளர்ச்சிகள், அது நீதி கட்சி மெயினா இது இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் growth of rationalism, சுயமரியாதை. ஓகேங்களா, அப்புறம் பெரியார் அண்ணாவை பத்தி பெரும்புங்க. அடுத்து யூனிட் 9ல சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, அப்புறம் தமிழ்நாட்டுடைய ஜியோகிராபி, தமிழ்நாட்டுடைய எக்கனாமி, தமிழ்நாடு வெவ்வேறு நிலைகளில் நிகழ்த்திய சாதனைகள். ஓகேங்களா, இதுல ஒரு சில டாபிக்ஸ் குரூப் 4ல கவர் ஆகாது, குரூப் 2 சிலபஸ் தான் கவர் ஆகும். இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எல்லாமே யூனிட் 9 தான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் ஆயிருந்தா. ஓகேங்களா, 150 கொஸ்டின்ஸ் இருக்குது, அது அப்படியே எழுதுங்க. இதோடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. நான் சொன்ன மாதிரி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட், வரக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வைத்த தேர்வுகளுடைய பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். சரிங்களா, இந்த மாற்றம் டெஸ்ட்டுக்கு தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் பார்த்து ஒவ்வொரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.